கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் கூமாப்பட்டி அந்த ஊரை பற்றின வீடியோஸ் நிறைய வைரல் ஆச்சு. ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணியில குளிச்சு வச்சுக்கோங்க. ஏங்க உங்க டப்ளேஷன் இருக்கா? லவ் பெரியரா கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டி வாங்க. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் நிறைய பேர் அந்த ஊருக்கு போய் அங்க உள்ள இயற்கை அழகை ரசிக்க டூர் போலான்னு கிளம்ப அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு காத்திருந்தது வெறும் ஏமாற்றம் தான். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இந்த ஊர் பத்தின நியூஸ் வைரலான உடனே அங்க உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பெரும்பாலான வீடியோல காமிக்கப்பட்ட கூமாப்பட்டி டேமுக்கு அதுக்கு போற வழியை அடைச்சது மட்டும் இல்லாம பொதுமக்கள் யாரும் அங்க வர வேணாம்னு அறிவுறுத்தலும் கொடுத்தாங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சேன். ஆனா எங்க ஊரை பாருங்க, எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? தியடா ஒரு பீலா அத மட்டும் என்னால நிக்கவே முடியாதுடா. இதற்கப்புறம் இந்த ஊரை ஃபேமஸ் ஆக நினைச்ச சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்ட அந்த தம்பியும் தயவு செய்து யாரும் இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். இந்த தம்பியை போலவே 2017ஆம் ஆண்டு நெகிழி குப்பைகளால் ஏற்படும் மாசுபாடு, அதாவது பிளாஸ்டிக் பொல்யூஷன், இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு மாபெரும் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. உலகம் முழுவதிலும் இருந்து பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பிளாஸ்டிக்ஸ் ஓஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் லேட் பைபிள் என்ற நிறுவனம் இணைந்து வடக்கு பசிபிக் பெருங்கடலில் நார்த் அமெரிக்கா மற்றும் ஏசியா இதற்கு இடைப்பட்ட இடத்தில் குப்பைகளால் சூழப்பட்ட ஒரு பெரும் பகுதியை ட்ராஷ் ஐல்ஸ் என்ற நாடாக பெயர் சூட்டினார்கள். இந்த இடம் ஏற்கனவே த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் என்று பெரும்பாலும் அழைக்கப்பட்டது. பெருங்கடலில் பிரம்மாண்டமான மிதக்கும் குப்பைகளின் தீவுகள் போல காட்சியளிக்கும் இந்த இடம் கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிற்கு பறந்து விரிந்துள்ளதாக சொல்கிறார்கள். இதில் தோராயமாக 50,000 முதல் 1,42,000 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இதன் பரப்பளவு கிட்டத்தட்ட பிரான்ஸை விட 2 மடங்கு பெரியதாக கருதப்படுகின்றது. இந்த குப்பைகள் அனைத்தும் பல்வேறு நாடுகளில் மக்களால் வெளியே தூக்கி எறியப்பட்டு நீர்நிலைகள் மூலமாக கடலில் கலந்து அதன் பின் கடல் நீரோட்டங்கள் மூலமாக இந்த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சை வந்தடைகிறது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு செல்வதற்காகவும் மற்றும் உலக தலைவர்களின் கவனம் இந்த பிரச்சனையை நோக்கி திரும்புவதற்காகவும் ஒரு கற்பனையான ட்ராஷ் ஐல்ஸ் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டை அதிகாரப்பூர்வமாக உலகின் 196வது நாடாக அறிவிக்க ஐநா சபையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அந்த நாட்டிற்கான தனி கொடி, பாஸ்போர்ட், ஸ்டாம்ப் மற்றும் நாணயமும் வெளியிடப்பட்டது. இந்த நாட்டின் நாணயத்திற்கு டெப்ரிஸ் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. இந்த நாட்டின் சிட்டிசனாக உலகின் எல்லா நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை முன்னாள் அமெரிக்க துணை ஜனாதிபதி மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான அல்கோர், ஜூடி டென்ச், WWE ஸ்டார் ஜான் சினா போன்ற பல பிரபலங்கள் மற்றும் பல நாடுகளில் இருந்து பொதுமக்கள் ட்ராஷ் ஐல்ஸ் நாட்டின் குடிமக்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். கூமாப்பட்டி மற்றும் ட்ராஷ் ஐல்ஸ் இதே போல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. குப்பை பழகு.